டியூஸ்டே மார்னிங் கந்தசஷ்டி விரதத்தோட 5வது செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சிட்டு ஹீட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் வந்தேன். கிச்சன் வந்துட்டு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டு இட்லி தோசை மாவுமே காலி ஆயிருந்துச்சு. அதனால் ராகி தோசைக்கு ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு அரிசி உளுந்து ராகி எல்லாத்தையும் கழுவி அதையும் ஊற வச்சாச்சு. இந்த வாரம் எங்களுக்கு கீரை வாரங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. டெய்லி ஏதாவது ஒரு கீரை கிடச்சிடுது. மோஸ்ட்லி இந்த பருப்புங்கீரையும் தான் செய்கிற மாதிரி இருக்குது. அதுதான் சாமியும் விரும்பி சாப்பிட்றாங்க. பருப்புங்கீரையும் போட்டு வேக வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக வெளியே நின்றுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பாடு பருப்புங்கீரையும் போட்டு குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் ரசம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் பிரசாதம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பிரசாதத்துக்கு திருப்பாகம் தான் செய்ய போகிறேன். திருப்பாகத்தை கடலை மாவில் தான் செய்வாங்க. முந்திரி பருப்புலாம் அரைச்சி போட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிரசாதமே ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா விளக்கு போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.